ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாளே என் வாழ்விலே, இந்நாளே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆதியானங்கள் யாவும் அதின் கீழ் ஆகாயம், ஆதியானங்கள் யாவும் அதின் கீழ் ஆகாயம், பூமியில் காண்கின்ற யாவும் உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றும் பனி தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
ஜீவராசி பாறையில் பறக்கின்ற நாதா உம்மை போற்றுமே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என் வாழ்விலே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி எபேசியர் 2:2. உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி. என்ன மெசேஜ்? உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி. அநேக மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஐடியாலஜி கிடையாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் இன்றைக்கி 10th முடிச்சுட்டு +1 போகிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் டச் பண்ணுறேன். +2 முடிச்சுட்டு டிகிரி படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் யாரை கேட்டு போகிறீங்க? ஒன்று என்ன செய்வாங்கன்னா இன்ஜினியரிங் லைன்னு சொல்கிறாங்க, இல்லாவிட்டால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மெடிக்கல் லைன்னு சொல்கிறாங்க. இந்த 2 தான் மெயினாக சொல்கிறாங்க. இதை தவிர வர ஸ்டடீஸே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் காமர்ஸ் குரூப் எடுத்து டாப்பில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சாதாரண டிகிரி எடுத்து BA ஹிஸ்ட்ரி எடுத்து கலெக்டராக போகிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா இல்லை இப்படி தான் அந்த மைண்ட் கான்செப்ட் வந்துடுச்சு. உலக பழக்க வழக்கங்கள். இந்த இடத்துல பாருங்கள், பவுல் என்ன சொல்கிறாரு? எபேசியர் 2:2, நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாமிசச்சின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களின் மறுத்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த ரட்சிப்பின் அனுபவம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் என்ன செஞ்சோம்னா இந்த உலக வழக்கத்தின்படியாக தான் நடந்து கொண்டோம். இந்த உலக வழக்கத்தின்படி நம்ம நடந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக ப்ராப்ளத்தை நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால், ஒரு மனுஷி அபிஷேகிக்கப்பட்ட மனுஷியாக இருந்தால், ஒருத்தங்க கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு ஜீவிப்பார்கள் என்றால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவங்க சுயத்தில் ஓடக்கூடாது. தேவனுடைய ஆவியானவர் தங்களை எப்படி வழிநடத்துகின்றாரோ, திருவார்த்தை எப்படி தங்களுக்கு டீச் பண்ணுகின்றதோ அதன்படி நடத்தணும். அப்படி நடந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பாருங்கள், சுயத்தின்படி நடந்து தங்களுடைய வாழ்க்கையை நரக வேதனைக்குள்ளே மாட்டிக்கொண்ட ஒரு சம்பவம் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பார்ட்டாக வருது. 1 சாமுவேலின் புஸ்தகம் ஆக்சுவலாக 8ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் படிக்கிறேன், கேளுங்க. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. இவர்கள் பெயர்சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள்.
அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறது இல்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் கண்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நடந்த ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை தவறு பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்கள் தவறு பண்ணும்போது அந்த தவறை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சொல்லி கொடுக்குறாரு. அந்த தவறிலிருந்து அவர்கள் மீண்டு வரும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தார். அவருடைய கிருபை மகா பெரியது, அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவறும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவருடைய தவறை அவர்களுக்கு உணர்த்தி அவருடைய பனிஷ்மெண்ட்டையும் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, மீண்டு வந்துடுறாங்க. காரணம் திருமறை கூறுகிறது, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல தேவன் அவருக்கு யார் பயப்படுறார்களோ அவங்களை நிச்சயம் கடந்து கொண்டு சிக்ஷிப்பார். இந்த இடத்துல இஸ்ரவேல் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இஸ்ரவேலில் ஒரு ஊழியக்காரர், அருமையான ஊழியக்காரர் சாமுவேல். அந்த சாமுவேல் ஜனங்களை அவ்வளோ அருமையாக நியாயம் விசாரிக்கிறான். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லி அந்த ஜனங்களை என்ன செய்கிறான், அவன் கரெக்டாக என்ன செய்கிறான்னா வழி நடத்துகிறான். ஆனால் அதே சமயத்தில் அவனுக்கு வயசாகிறது. அவனுக்கு 2 குமாரர்கள் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவனுடைய குமாரர்கள் பேர் யோவேல், அபியா. என்ன பேர்? யோவேல், அபியா. அவங்க 2 பேரும் தன்னுடைய தகப்பன்ற வழியிலே நடக்கலை, அவங்க ராங் ரூட்டில் போகிறாங்க. இதே தவிர தான் ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயோட நாட்களில் செஞ்சாங்க. அப்போ மோசைக்கு கட்டளை கொடுப்பதற்காக தேவன் மலைக்கு கூட்டு போகிறாரு. 40 நாள் உட்கார வைக்கிறாரு, மோசையோடு கூட பேசுகிறாரு. 10 கற்பனைகள் நியாயப்பிரமாணத்தை மோசையை கொடுத்து ஆண்டவர் நினைச்சாருன்னா ஜனங்களிடத்தில் திரும்பி அனுப்புகிறாரு. அந்த 40 நாட்கள் மோசே அவர்களோடு கூட இராதபடினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று பயந்து ஆரோனை பிளாக்மெயில் பண்ணி தங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பொன் கண்டுக்குட்டியை செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா இதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லிட்டு முன்னாடி அனுப்பி பொன் கண்டுக்குட்டிக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒர்ஷிப் பண்ணுறாங்க. இது ஆண்டுக்கு மிகவும் வேதனை அளித்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. காரணம் திருமறை கூறுகிறது, விக்கிரகங்களுக்கு வெளியே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த கற்பனை உங்களுக்கு கை கொள்ளல. ஒரு 40 நாள் தங்களை வழிநடத்தின தலைவன் மலைக்கு போனதுனால, ஆண்டோட பேச முடியாது போனதுனால அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வெக்ஸ் ஆகி என்ன செஞ்சாங்கன்னா அவங்களாரும் முடிவு பண்ணி அவங்களுடைய சுய சித்தின்படி ஒரு பொன் கண்டுக்குட்டியை செய்ய ஆரோன்ட்ட ப்ரெஸ் பண்ணி அவனை பயமுறுத்தி என்ன செஞ்சாங்கன்னா கண்டுக்குட்டியை என்ன செஞ்சாங்கன்னா முன்னாடி உருவமாக கொண்டு போய் பின்னாடி இவங்க ஆடி பாட்டு போனாங்க. அந்த கருத்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க செஞ்ச முதலாவது தவறு. இந்த இடத்துல பாருங்க, அதே ஜனங்கள் மீண்டுமா ஒரு தவறு செய்கிறாங்க. சாமுவேல் வயசானவர், பிரச்சனை கிடையாது. அவங்க போய் சாமுவேல்கிட்ட சொல்லியிருக்கலாம், உன் பிள்ளை சரியில்லை, தயவுசெய்து எங்களை கரெக்டாக நினைச்சு நியாயம் விசாரிக்கிறதுக்கு நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதை கட்டுப்படுவோம்னு சொல்லியிருக்கலாம். நாங்கள் அப்படி சொல்லலை. அவங்களை சுற்றி எத்தனையோ புறஜாதி மக்கள் இருந்தாங்க. அவங்களோட வழக்கத்தின்படி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அந்த ராஜா தான் எங்களை நிச்சயம் வழி நடத்துறேன்னு சொல்லிட்டு போய் சாமுவேல்கிட்ட அவங்க நினைச்சாங்கன்னா அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அது உண்மையிலே தேவனுக்கு வசனமாக இருக்குது, சாமுவேலுக்கு வசனமாக இருக்குது. அப்போ அவங்க தங்களை ஆண்டவர் நடத்த முடியாது அவங்க என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. ஏதோ ஒரு மன்னன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களாம் அப்படி தான் என்ன செய்கிறாங்கன்னா தங்களை ஆளும்படி ஒரு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க, எங்களுக்கும் அப்படித்தான் வேணும். போய் சாமுவேல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சாமுவேல் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள் வெசனப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம் இல்லைங்களா, சுயத்தினுடைய எத்தனை காரியங்கள் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா. அவன் பாருங்கள், சிலவங்க ரொம்ப ரஃப்பாக இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆண்டோட்ட முறையிடாமல் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சுயத்தில் சில காரியங்களை செஞ்சிடறோம். அது நல்லதாக கெட்டது நமக்கு தெரியாது. நம்ம சூழ்நிலையில் பார்க்குறோம், வழிநடத்தக்கூடிய ஆண்டவரை பார்க்கல. இன்றைக்கி எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஆண்டோடத்தில் முறையிடாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள கால்குலேஷனில் சில விஷயங்களில் அவங்க செய்கிறாங்க.
ஆகவே பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அவங்க ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, நான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார் பாருங்கள், இப்பொழுதும் அவர்கள் சொல்ல கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை கட்டும்படி அவர்கள் ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்துகின்றார். ஆண்டவர் சொல்லிட்டார், சரி ஓகே, அவங்க ஒன்றும் தள்ளலை, என்னை தான் தள்ளிட்டாங்க. சரி, அவங்க சொல்கிறபடி நான் உங்களுக்கு ராஜாவை கொடுத்துட்றேன். ஆனால் அந்த ராஜானால அவ்வளோ கஷ்டப்படணும், அந்த ராஜா அவங்களை அப்படிலாம் படுத்துவான், நீ அவங்கள்ட்ட சொல்லிடு. அவங்க விரும்பி கேட்டாங்க, அவங்க தான் அனுபவிக்கணும். தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 10 வரும். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களே ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சரதிகளாகவும் தன் குதிரை வீரராக வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை ஒழுகிறவர்களாயும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாயும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாயும் அவர்களை வைத்துக் கொள்வான். உங்கள் குமார்த்திகளை பரிமளத்திலும் செய்கிறவர்களாயும் சமையல் பண்ணுகிறவர்களாயும் அப்பம் சுடுகிறவர்களாயும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரரை கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளிலே 10 ஒன்றை எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களால் ஆய்வீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். இவ்வளோ ஆண்டு தெளிவாக சொல்கிறாரு. ராஜாவனு கேட்குற, நான் ராஜாவை கொடுத்துருவேன், நான் ராஜனால இத்தனை பிரச்சனை வரும், நீ தான் அனுபவிக்கணும், நான் கிட்ட வர மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு. ஆளும் கூட பிறந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஜனங்கள் சாமுவேல்னு சொல்ல கேட்க மனதில்லாமல், அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்களை தொழிலை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளெல்லாம் கேட்டு அவர்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்ல கேட்டு அவர்களை அளவர் ராஜாவை ஏற்படுத்தி என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். இது நடந்த கதை. சாமுவேலுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கல. ஆகவே மூப்பர்கள் போய் சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க. சாமுவேல் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, அவங்கள ஆளாதபடி என்னத்தான் தள்ளினாங்க, ஒன்றே தள்ளலை, நீ கவலையை விட்டுரு, அடுத்தவங்களுக்கு ஒரு ராஜா இவங்களுக்கும் ஒரு ராஜான்னு கேட்குறாங்க, நான் கொடுத்துட்றேன். ஆனால் பின்னடைவுகளெல்லாம் அவங்க கஷ்டப்படும் போது அவங்க அந்த முறையிடக்கூடாது. உண்மையிலேயே பாருங்கள், அப்படியே நடந்தது. சவுல் கொஞ்ச நாள் சூப்பராக என்ன செஞ்சோம்னா அரசாட்சி பண்ணான். நாட்கள் செல்ல அவன் என்ன செஞ்சோம்னா தன்னோட சுயத்தின்படி என்ன செஞ்சோம்னா காரியங்களை செய்ய தொடங்கிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது ஆண்டவரே சொல்லிட்டார், பலியிடலை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அவன் என்னுடைய வார்த்தையை கேட்கல, என்னையும் அவன் தள்ளிட்டான், நான் அவனை தள்ளிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது ஆக்சுவலாக சவுல் அரசாட்சியிலிருந்து நீக்கப்பட்டான். தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவராகிய தாவீதை அன்று தெரிந்துக்கிட்டு அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் சூப்பராக வழிநடத்தின வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில் கூட சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவரும் உங்களை வழிநடத்த நீங்கள் என்ன செய்யுங்க, முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம்தான் உங்களில் நிறைவேறணும், உங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறணும், உங்களுடைய சபையில் நிறைவேறணும். அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜா ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும் ஒரு சுயத்தின்படி நீங்கள் ஆண்டோட்ட கேட்குறீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு போல் எங்களுக்கு ஒரு ராஜான்னு கேட்குறீங்கன்னா ஆண்டு கொடுத்துருவார். ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் திருமறை சொல்லுது, நாமும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆவியானவரும் அவருடைய வார்த்தைகளும் நம்ம ஆளுகை செய்ய வழிநடத்த ஒப்பு கொடுக்கணும். தேசத்தில் அமைதியும் அமைதியிலுள்ள ராஜ்யபரமும் எழும்பும்.
நிச்சயமாகவே நம்ம சுயத்துக்கு சில காரியங்களை நம்ம செய்யும்போது அது வேதனையாக முடியும். அது வேதனையை நாம் தான் அனுபவிக்கணும், நம்முடைய குடும்பம் தான் அனுபவிக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு தான் அமுதிலுள்ள ராஜ்யபுரத்தை ஆண்டவர் நினைச்சுவார், எழுப்புவார். இந்த நாளிலும் கூட மீண்டுமா நம்ம நினைச்சோம் தேவசமத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். எந்த ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆளுகையாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மனுஷங்களுக்கு பிரியமாக இருக்க விரும்பாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து ஜனங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தர் ஆளுகை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி தான் நம்புகிறேன். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, மீண்டுமாக இந்த நாளில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் புதிய மந்திரி சபையை புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்போ தமிழக அமைச்சரவை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய சித்தம் அவர்கள் மூலமாக ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ராஜ்யபுரம் எங்களுக்கு பழுவாக இராதபடி ஆண்டவரை நாங்கள் சந்தோஷத்தோடு எங்களுடைய காரியங்களை செய்ய உண்மை தொழுது கொள்ள கர்த்தர் ஆண்டவரை ஒரு ஓப்பன் கேட் எங்களுக்கு திறந்து கொடுப்பாராக. அப்படியே நீர் திறந்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. துதிக்க நம்ம எல்லாம் செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.